பொள்ளாச்சியில் அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு. இந்த முதல் மாநாட்டில் பிரம்மாண்டமான கூட்டமாக பிரம்மாண்டமான பந்தல் அமைத்து அதை பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். இந்த அமைப்பின் நோக்கம் நம்ம உடனே அரசியல் கட்சியாக மாறுறது கிடையாது. எல்லா மக்களும் அவங்களாகவே விரும்பி வரணும். இந்த போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு, இது மது இல்லாத ஒரு மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் மாறணும். எந்த ஜாதி மதம் எந்த வேறுபாடும் வேண்டாம். அதையெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வாங்க. வெளியே வரும்போது நம்ம ஒரு தமிழன், நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு. இந்தியன் தேச பற்றுங்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நான் தேசப்பற்று உள்ளவன் தான். எனக்கு தேசம் முக்கியம்தான். தமிழ்நாடு இந்தியன், தமிழ்நாடு தமிழன் இந்தியன், அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல பிரம்மாண்டமாக பிரமிப்பான பேச்சு. இதில் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறவங்க இல்லாமல் தானாக சேர்ந்தவங்க. இதில் யார் நாங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படி கூப்பிட்டு யாரும் வரல. இது வரைக்கும் தானாகவே தான் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இது அரசியல் அமைப்பாக மாறும்போது நிச்சயமாக தமிழகம் ஒரு முதன்மை மாநிலமாக இருக்கும். இந்தியாவுக்கே ஒரு முதன்மை மாநிலமாக, சிறப்பான மாநிலமாக, போதை இல்லாத, மது இல்லாத ஒரு சுத்தமான ஒரு மாநிலத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எய்ம். அதுக்கு அதில் தன்னார்வலர்கள் உங்களுக்கு பதவி கொடுக்குறேன், பட்டம் கொடுக்குறேன், வாங்க கட்சி ஆரம்பிக்கிறேன், பட்டம் கொடுக்குறேன், பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களாக வரணும், அவர்களாக விரும்பி வரணும். அதே மாதிரி இந்த போதை மதுங்கிறத அவங்கள குடும்பத்து கஷ்டத்தையெல்லாம் புரிய வச்சு அவங்களே அந்த போதையிலிருந்து மீட்டு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலைமை. அப்படியெல்லாம் பேசியிருக்காரு. உண்மையிலே இது ரொம்ப நல்ல அதாவது ஒரு ஆஃபீஸர், ஒரு அதிகாரிக்கு உள்ள அறிவு, அது மட்டுமல்ல மனித மாண்பு, பொறுமை, ஒரு தலைவனாகக்கூடிய முழு தகுதி, ஒரு முதலமைச்சராகக்கூடிய முழு தகுதி, நாளைக்கு இந்தியாவையே இவர் காப்பாற்றுவாங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இளைஞர்கள் மத்தியில் வந்திருக்கு. நாளைக்கு இந்தியாவுக்கே இவர் ஒரு வழிகாட்டியாக, இந்தியாவையே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு பிரதம மந்திரியாக கூட இவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் இளைஞர்களும் நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் இது வரும் காலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு